1928ல சைமன் கமிஷன் ஒரு டீம் பிரிட்டிஷ் அரசு இந்தியாவுக்கு அனுப்புறாங்க. சைமன் கமிஷன்னா இந்தியன் கவர்மெண்ட் எப்படி ஒர்க் ஆகுதுன்றத அசஸ் பண்றதுக்கான ஒரு டீம். இதுல இந்தியர்கள் யாருமே இல்லைன்னு இந்தியா முழுக்க போராட்டம் நடத்துறாங்க. இதை எதிர்த்து லாலா லாஜ்பத் ராயும் லாகூர்ல ஒரு அமைதியான பேரணி நடத்துறாரு. இந்த கூட்டத்தை கலைக்க பிரிட்டிஷ் போலீஸான ஜேம்ஸ் ஏ ஸ்காட் கொடூரமான லத்தி சார்ஜ் நடத்த சொல்றாரு. இந்த லத்தி சார்ஜ்ல லாஜ்பத் ராய்க்கு அதிகமான காயங்கள் ஏற்பட்டு இறந்து போறாரு. இதை கேள்விப்பட்டு பகத்சிங்க்கு அதிகமா கோவம் வருது. இதுக்கு ரிவெஞ்ச் எடுக்கணும்னு நினைச்சு டிசம்பர் 17, 1928 அப்போ பகத்சிங், ராஜ்குரு, சுக்தேவ், சந்திரசேகர் ஆசாத் இவங்க எல்லாம் சேர்ந்து ஸ்காட்டை கொலை பண்ண போறாங்க. ஆனா தவறான அடையாளத்தினால ஜேபி சந்தர்ஸை சாகடிக்கிறாங்க. அங்க இருந்து பகத்சிங் தப்பிச்சு போறாரு. ஏப்ரல் 8, 1929 அப்போ பகத்சிங், பட்டுகேஸ்வர் டெல்லி சட்டமன்றத்துல குண்டு வீச்சுறாங்க. ஆனா யாருக்கும் ஒண்ணும் ஆகல. அப்ப இவங்க தப்பிச்சு போகாம இன்குலாப் சிந்தாபாத் அப்படின்னு கோஷம் போடுறாங்க. அப்படின்னா புரட்சி வாழ்கன்னு அர்த்தம். இவங்களை அரெஸ்டும் பண்றாங்க. அப்ப நடக்கிற ட்ரையல்ல இவங்க புரட்சிகரமான விஷயங்களை பரப்பணும்ன்ற எண்ணத்துல தான் சரண்டர் ஆகுறாங்க. ஆனா பிரிட்டிஷ் அரசு லாகூர் கான்ஸ்பிரசி கேஸ், ஜேபி சந்தர்ஸோட கேஸ்லயும் சம்மந்தப்படுத்தி பகத்சிங், ராஜ்குரு, சுக்தேவ் 3 பேருக்கும் மரண தண்டனை விதிக்கிறாங்க. இது தெரிஞ்சு பொதுமக்கள் இந்தியாவோட பல்வேறு இடத்துல பகத்சிங்கை ரிலீஸ் பண்ண சொல்லி போராட்டம் பண்றாங்க. மார்ச் 24, 1931 அப்போ மரண தண்டனை சொல்றாங்க. ஆனா பொதுமக்கள் போராட்டம் அதிகமாயிடும்னு மார்ச் 23, 1931 7:30 PM அப்போ சீக்கிரட்டா பகத்சிங், ராஜ்குரு, சுக்தேவ் 3 பேரையும் தூக்குல போடுறாங்க. இவங்க எந்த ஒரு பயமும் காட்டாம சிரிச்சுட்டே பாட்டு பாடிக்கிட்டே இன்குலாப் சிந்தாபாத் அப்படின்னு கோஷம் போட்டுட்டு தூக்கு மேடையில போய் நிக்கிறாங்க. இவங்க உடல ரகசியமா சட்லேஜ் ஆறு கரையில எரிக்கிறாங்க. இது தெரிஞ்சு பொதுமக்கள் புரட்சியாளர்களோட சாம்பல்னு அவங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போறாங்க. இவங்களை மரியாதைப்படுத்தும் விதமா மார்ச் 23 மார்ட்ரேட் டே, அதாவது தியாகிகள் தினமா கொண்டாடப்படுது.